இங்கதானே வச்சோம். எப்படி காணாம போகும்? புக் இங்கதானே இருந்தது. சரவணா, இங்க வச்ச புக்க காணோம். எங்க வச்ச? இங்கதான் வச்சேன். இங்கதானே இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியல. எங்க போச்சு சரவணா? எல்லாமே இங்கதான் இருந்தது, அத மட்டும் காணோம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு சரவணா. என்னாச்சு? என்னம்மா இது? எல்லாத்தையும் இந்த மாதிரி கலச்சு போட்டு வச்சிருக்க. நாளைக்கு எக்ஸாம் மாமா. இங்க வச்சு படிச்சிட்டு இருந்த புக்க காணோம். இப்போதான் மாமா வச்சு படிச்சிட்டு இருந்தேன். தண்ணி எடுத்துட்டு வந்து பாக்குறதுக்குள்ள காணோம். இப்ப என்னமா உசுரா போயிடுச்சு? இதுக்கு என்னமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? அத்தை, அந்த புக் இல்லனா நாளைக்கு என்னால எக்ஸாமே எழுத முடியாது. இப்ப எக்ஸாம் எழுதலன்னா என்ன, குடிமொழிக்கு போயிடுமா? இல்ல பூமி சுத்துறதா நின்னு போயிடுமா? அத்தை ப்ளீஸ் அத்தை, உசுர கொடுத்து படிச்சிருக்கேன். அதான் படிச்சுட்டேல்ல, அப்புறம் எதுக்கு புஸ்தகம்? ஏய், ஏன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அந்த புள்ள புக்க காணோம்னு அழுதுகிட்டு இருக்கு, நீ என்னமோ அதை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஷோ, கிண்டல் பண்ணலங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் படிக்க வேணாம்னு தலையால அடிச்சுக்கிறேன். ஒருத்தரும் கேட்க மாட்டேன்றீங்க. கடவுளா பார்த்து அதுக்கு ஒரு வழியை பண்ணிட்டான். என்னத்தை இப்படி பேசுறீங்க? இந்த பாருமா, எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு வீட்டு வேலையை பார்க்குற வழியை பாரு. படிப்பு வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். மகேஷ், இதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த புள்ள என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லாத. அந்த புள்ளைக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போகுது. பண்ணட்டுங்க, யாரு வேணான்னு சொன்னா? ஆனா இப்ப வந்து புஸ்தகத்தை காணோம்னா நம்ம என்ன அச்சடிச்சா கொடுக்க முடியும்? என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். டேய், எவடா அப்பா, இப்படி வா. இங்கதான் வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. கடவுளை, எங்க போச்சு? பூங்குடி, நான் வேணா தேடி தட்டுமாமா? வாடா. அப்பா, என்னப்பா? இங்க பாரு. டேய், உண்மையை சொல்லு. என் மருமகளோட புத்தகத்தை என்ன பண்ண? நான் என்னப்பா பண்ணேன்? டேய், என் மேல சத்தியம் பண்றா. அந்த புத்தகத்தை கணத்துக்குள்ள தானே போட்ட? அப்பா, என்னப்பா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? விளையாடாதீங்கப்பா. டேய், யாரா விளையாடுறது? நீ கிணத்து பக்கத்துல நின்னியா இல்லையா? அதுக்காக நான் வர்றப்ப ஏதோ விழுந்த சத்தம் கேட்டுச்சே, அது என்ன? அப்பா, எதுக்குப்பா என் மேல பழி தூக்கி போடுறீங்க? டேய், நான் பழி போடல, நடந்ததை சொல்றேன். இங்க பாருடா, இப்பவே என் மருமகளுக்கு அந்த புத்தகம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. இல்ல அப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இந்த பாரு, நேரா போய் நீதான் அதை கிணத்துல தூக்கி போட்டேன்னு சொல்லிருட்டா? அப்பா, எனக்கு வேற வழி தெரியலடா. நான் என் மருமக கிட்ட நடந்த உண்மையை சொல்லிடுறேன். ஆமா. அப்பா, அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அத்தை, அத்தை, அத்தை ப்ளீஸ். என்ன பூங்குடி இது? நீ புக்க தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து ப்ளீஸ் ப்ளீஸ்னா என்ன அர்த்தம்? அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்க எடுத்திருந்தா கொடுத்துருங்க அத்தை. என்ன விளையாடுறியா? ஐயோ அத்தை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, என்ன திருடின்றியா? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல. அப்போ நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இல்லங்க அத்தை, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புக்க வச்சுட்டு போனேன். அதுக்குள்ள எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. நான் எடுத்துட்டேன்னு அர்த்தமா? இல்லங்க அத்தை, எப்படி காணாம போச்சுன்னு நான் சொல்றேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா. புக் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா.
எங்க இருக்கு மாமா? மாமா சொல்லுங்க மாமா, புக் எங்க இருக்கு? ஆ, அது பூங்குடி புக் இங்க இருக்கு. இதுவான் பாரு. சரவணா எங்க இருந்துச்சு? பெட்ரூம்ல தான் கட்டில் கடியில கிடந்துச்சு. நீதான் சரியா கவனிக்கல. பாடா. அதுக்குள்ள எனக்கு திருடி பட்டம் கட்டிட்டல. சாரிங்க அத்தை, புக்க காணோங்கிற பதட்டத்துல தான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அது எப்படி? அவ்வளோ பெரிய பழிய தூக்கி என் மேல போட்டுட்டு சாதாரணமா மன்னிச்சிடுங்கன்ற? மகேஷ், அதான் மன்னிச்சிருன்னு சொல்லிருச்சுல, அப்புறம் என்ன? ஏதோ தெரியாம சொல்லிருச்சுன்னு விட்டுற வேண்டியதானே? நீ போமா, போய் படி போ. டேய், என்னடா நடக்குதுங்க? உங்க அம்மா கூட சேர்ந்து நீயும் சதி பண்றியா? இல்லப்பா, அது வந்து டேய், இத்தனை நாளா உன்னைய புத்தி கெட்டவன்னு தான்டா நினைச்சேன். இப்போ உன் சித்தியோட சேர்ந்துக்கிட்டு நீயும் கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாருடா, பூங்குடியால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாதுடா. ஆமா, நான் வந்தப்போ கிணத்துக்குள்ள எதையோ தூக்கி போட்டியே, அது புத்தகம் தானே? டேய், உன்னை தான் கேட்டுட்டு இருக்க. டேய் சரவணா, நான் எவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்கேன். நல்லா மனுஷனே இல்லை. இங்க பாருடா, அந்த பொண்ணு உன்னைத்தாண்டா நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நம்பிக்கை துரோகம் பண்ற பாவம் மாதிரி வேற எதுவுமே கிடையாது.